ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாத்ராகமத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர் முதலில் கட்டிய பட்டணங்கள் எவைகள்? விடை: பித்தோம், ராமசேஸ். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத எபிரேய மருத்துவச்சிகள் 2 பேர் யார்? விடை: சிப்பிராள், பூவாள். சொந்த மகனை பணம் பெற்றுக்கொண்டு வளர்த்தவள் யார்? விடை: மோசேயின் தாய். மோசேயின் மனைவி பெயர் என்ன? விடை: சிப்போராள். மோசே ஊழிய அழைப்பு பெற்ற இடம் எது? விடை: ஓரேப் பர்வதம். மோசேக்கு வாயாக இருந்தவன் யார்? விடை: ஆரோன். ஆரோனுக்கு தேவனாக இருந்தவன் யார்? விடை: மோசே. யெகோவா என்னும் நாமத்தில் ஆண்டவர் முதலில் யாருக்கு தரிசனமானார்? விடை: மோசே. அத்தையை திருமணம் செய்தவன் யார்? விடை: அம்ராம். மோசேயின் பெற்றோர் பெயர் என்ன? விடை: அம்ராம், யோகபேத். ஆரோனின் மனைவி பெயர் என்ன? விடை: எலிசபாள். ஆரோனின் மாமனார் பெயர் என்ன? விடை: அம்மினதாப். பார்வோனுடன் பேசும்போது ஆரோனின் வயது என்ன? விடை: 83 வயது. பார்வோனுடன் பேசும்போது மோசேயின் வயது என்ன? விடை: 80 வயது. மோசேயை விட ஆரோன் எத்தனை வயது மூத்தவன்? விடை: 3 வயது. ஆரோனின் சம்பந்தி பெயர் என்ன? விடை: பூத்தியேல். எகிப்திய மந்திரவாதிகள் செய்ய முயன்று மோசேயிடம் தோற்றுப்போன வாதை என்ன? விடை: பேன்களை பிறப்பித்தல். எந்த வாதையின் நிமித்தம் எகிப்திய மந்திரவாதிகள் மோசே முன் நிற்க முடியாமற் போயிற்று? விடை: எரிபந்தமான கொப்பளங்கள். எகிப்தில் வாதையின் போது அழிக்கப்பட்ட பயிர்களங்கள் எவை? விடை: சணல், வாற்கோதுமை. எகிப்தில் வாதையின் போது அழிக்கப்படாத பயிர்கள் எவை? விடை: கோதுமை, கம்பு. கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர்களை பட்சித்தது எது? விடை: வெட்டுக்கிளிகள். பார்வோனின் ஊழியக்காரர் மற்றும் ஜனங்களின் பார்வைக்கு மிகவும் பெரியவனாய் இருந்தவன் யார்? விடை: மோசே. பஸ்காவில் எத்தனை வயதுள்ள ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த ஆண்டவர் கூறினார்? விடை: 1 வயது. இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்த ஆண்டுகள் எத்தனை? விடை: 430 வருஷம். எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? விடை: 6 லட்சம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற மாதம் எது? விடை: ஆபீப். கழுதையின் தலையீற்றை எதினால் மீட்க வேண்டும்? விடை: 1 ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலரை விரட்டி சென்ற இரதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை: 600. ஆரோனின் சகோதரி பெயர் என்ன? விடை: மிரியாம். 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் உள்ள இடம் எது? விடை: ஏலிம்.
இஸ்ரவேலருக்கு முதலில் எந்த வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை? விடை சூர். இஸ்ரவேலருக்கு முதலில் எத்தனை நாள் தண்ணீர் கிடைக்கவில்லை? விடை 3 நாள். இஸ்ரவேலர் முதலில் மோசேயிடம் உணவுக்காக முறுமுறுத்த இடம் எது? விடை சீன் வனாந்தரம். மன்னாவின் அளவு எவ்வளவு? விடை கொத்தமல்லி அளவு. மன்னாவின் ருசி எதற்கு ஒப்பாய் இருந்தது? விடை தேனிட்ட பணியாரம். மன்னாவின் நிறம் என்ன? விடை வெண்மை. இஸ்ரவேலர் எவ்வளவு காலம் மன்னாவை புசித்தார்கள்? விடை 40 வருஷம். யெகோவா நிசி என்று பெயரிட்டது யார்? விடை மோசே. மோசேயின் பிள்ளைகள் பெயர் என்ன? விடை கெர்சோம், எலியேசர். அடிமைகள் எத்தனை ஆண்டுகள் அடிமையாக இருக்க வேண்டும்? விடை 6 வருஷம். ஆட்டை திருடி விற்றாலும் கொன்றாலும் கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை ஆடுகள் திருப்பிக் கொடுக்க வேண்டும்? விடை 4 ஆடுகள். மாட்டை திருடி விற்றாலும் கொன்றாலும் கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை மாடுகள் திருப்பிக் கொடுக்க வேண்டும்? விடை 5 மாடுகள். திருட்டுப்போன கால்நடைகள் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை திருப்பித் தர வேண்டும்? விடை இரட்டிப்பாய். வருஷத்தில் எத்தனை முறை பண்டிகை ஆசரிக்க வேண்டுமென கர்த்தர் கூறினார்? விடை 3 முறை. நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டுவது எது? விடை பரிதானம். பார்வையுள்ளவர்களை குருடாக்குவது எது? விடை பரிதானம். குத்துவிளக்கு எந்த உலோகத்தால் செய்யப்பட வேண்டும்? விடை பசும் பொன். குத்துவிளக்கில் ஊற்றப்பட வேண்டிய எண்ணெய் எது? விடை ஒலிவ எண்ணெய். முதல் ஆசாரியன் யார்? விடை ஆரோன். தூபபீடம் எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? விடை சீத்திம். ஒரு சேக்கல் எத்தனை கேரா? விடை 20 கேரா. ஒருவன் தன் ஆத்துமாவை மீட்க கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய சேக்கல் எவ்வளவு? விடை அரை சேக்கல். வினோத வேலை செய்கிறவன் யார்? விடை பெசலெயேல். பெசலெயேல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை யூதா. பெசலெயேலின் வேலையில் துணையாள் யார்? விடை அகோலியாப். சீனாய் மலையில் மோசே தேவனிடத்தில் பெற்றது என்ன? விடை சாட்சியின் கற்பலகைகள். விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்கள் செய்த முதல் விக்கிரகம் எது? விடை கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டியை வணங்கியவர்களில் எத்தனை பேர் மரித்தனர்? விடை 3000 பேர். இஸ்ரவேலர் தங்களுடைய ஆபரணங்களை கழற்றி போட்ட இடம் எது? விடை ஓரேப் மலையருகே. யோசுவாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை நூன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன் யார்? விடை யோசுவா.
சேர்ப்பு கால பண்டிகையை எப்பொழுது ஆசரிக்க வேண்டும்? விடை: வருஷ முடிவிலே. சூரியன் உதிக்கும் திசை எது? விடை: கிழக்கு. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி நின்றது எது? விடை: மேகஸ்தம்பம். மோசேயின் தாய் மோசேயை எவ்வளவு நாள் ஒளித்து வைத்தாள்? விடை: 3 மாதம். குழந்தை மோசேயை மோசேயின் தாய் எதற்குள் வைத்து நதியில் விட்டாள்? விடை: நாணற் பெட்டியில். மீதியான் தேசத்து ஆசாரியருக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தார்கள்? விடை: 7 குமாரத்திகள். கர்த்தர் நதியை அடித்து எத்தனை நாள் ஆயிற்று? விடை: 7 நாள். எகிப்து தேசத்தில் எத்தனை நாள் காரிருள் உண்டாயிற்று? விடை: 3 நாள். கல்மழை எங்கே இல்லாதிருந்தது? விடை: இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து எதின் வழியாய் புறப்பட்டு போனார்கள்? விடை: சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து எப்படி புறப்பட்டு போனார்கள்? விடை: அணி அணியாய். எகிப்திலிருந்து செல்லும்போது மோசே எதை எடுத்துக்கொண்டு போனான்? விடை: யோசேப்பின் எலும்புகளை. கர்த்தர் எப்படி சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார்? விடை: முழுவதும் பலத்த கீழ்காற்றினால். கர்த்தர் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் எங்கே தள்ளிவிட்டார்? விடை: சமுத்திரத்திலே. கர்த்தரின் வலது கரம் எதை நொறுக்கிவிட்டது? விடை: பகைஞனை. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் மூடிக்கொண்டது எது? விடை: ஆழி. ஒரு ஓமரானது எவ்வளவு? விடை: எப்பாவிலே 10 1 பங்கு. சாயங்காலத்தில் பாளையத்தை மூடிக்கொண்டது எது? விடை: காடைகள். எப்போது பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது? விடை: விடியற்காலத்தில். உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது எது? விடை: உருட்சியான ஒரு சிறிய வஸ்து. அவனவன் புசிக்க எவ்வளவு அப்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? விடை: 1 ஓமர் அளவு. 6ஆம் நாளில் எவ்வளவு அப்பம் எடுக்க வேண்டும்? விடை: தலைக்கு 2 ஓமர் வீதமாக. மன்னாவை வாரத்தில் எத்தனை நாள் சேர்க்க வேண்டும்? விடை: 6 நாள். தண்ணீருக்காக இஸ்ரவேலர் வாதாடின இடத்திற்கு மோசே என்ன பெயரிட்டார்? விடை: மாசா என்றும் மேரிபா என்றும். இஸ்ரவேலரோடு அமலேக்கியர் எங்கே யுத்தம் பண்ணினார்கள்? விடை: ரெவிதீம். மோசேயின் கைகளை தாங்கினவர்கள் யார்? விடை: ஆரோன் ஊர். மோசே எதை வெறுக்கிறவர்களை நியாயம் விசாரிக்க ஏற்படுத்தினான்? விடை: பொருளாசை. எப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் மோசேயிடம் கொண்டு வந்தார்கள்? விடை: வருத்தமான காரியங்களை மாத்திரம்.
சீனாய் மலையில் தேவன் எதில் இறங்கினார்? விடை அக்கினியில். சீனாய் மலையில் புகை எதை போல் எழும்பிற்று? விடை சூளையின் புகையைப் போல. கர்த்தர் எந்த நாளை பரிசுத்தமாக்கினார்? விடை ஓய்வு நாளை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார்? விடை 1000 தலைமுறை. நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? விடை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அடிமைத்தன வீடு எது? விடை எகிப்து. தூதன் எதை பொறுப்பதில்லை? விடை துரோகங்களை. கர்த்தருடைய மகிமை எந்த மலையில் தங்கியிருந்தது? விடை சீனாய் மலை. யாரை தூஷியாமல் இருக்க வேண்டும்? விடை நியாயாதிபதிகளை. யாரையெல்லாம் ஒடுக்காமல் இருக்க வேண்டும்? விடை அந்நியன், விதவை, திக்கற்ற பிள்ளை. சீனாய் மலையில் மேகம் எத்தனை நாள் மூடியிருந்தது? இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.